ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஜுகேட்டர்ஸ் பாட்ஸ் ஒன்லி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, வினை மரபு தொடர்கள். அதாவது ஒரு தமிழ் சொல்ல எப்படி முழுமையாக சொல்லணும், ஒரு வேர்டுக்கு பின்னாடி எதை இப்போ அப்பம் அப்படின்னா அதை தின், அந்த மாதிரி உணவுக்கு உண், இதுக்கு பின்னாடி எதை போட்டால் சரியாக இருக்குமோ அதுதான் போடணும். ரொம்ப பேர் யோசிப்போம், இதில் என்ன பெருசாக டஃப்பாக இருக்க போகுது, நம்ம எப்பயும் போல் சொல்கிறது தானே, நம்மளோட ஸ்லாங்கே இப்படி தானே, இதை இப்படி தானே நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லை, இதில் கண்டிப்பாகவே மார்க் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக தான் சூஸ் பண்ணணும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அப்பம் தின்னணும். உணவு உண், காய்கறி அரி, இலை பறி, களை பறி, நெல் தூற்று, மலர் கொய், நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு, கிளையை ஒடி, மரம் வெட்டு, கல் உடை, மரக்கிளை முறி. நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு, கிளையை ஒடி, மரம் வெட்டு, கல் உடை, மரக்கிளை முறி, மாலை தொடு, பூச்சூடு, நூல் எழுது, ஆடை உடுத்து, அம்பை எய், ஆடை நெய், உமி கருக்கு, ஓவியம் புனை, சுவர் எழுப்பு, கூடை முடை, விதையை விதை, நாற்று நடு, படம் வரை, கட்டுரை எழுது, தீ மூட்டு, விளக்கேற்று, வரப்பு கட்டு, வெற்றிலை தின், கூரை வேய், கவிதை இயற்று, பால் பருகு இல்லைனா கொடி ரெண்டுமே, சோறு உண், பூ பறி, மாத்திரை விழுங்கு, முறுக்கு தின். இதுதான் போன வருஷம் குரூப் 4ல் வந்துச்சு. முறுக்கு தின், சோறு உண், நூல் எழுது, அடுப்பு மூட்டு, சந்தனம் பூசு, எண்ணெய் தேய், ஏர் உழு, கதிர் அறு, பானை வனை, நீர் குடி, பழம் தின், செய்யுள் இயற்று. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.